நமது ஜெபம் டிவியில் abundant life. Sometimes people think anointing is just anointing. ஏதோ ஒரு அபிஷேகம் இல்ல. Anointing is a serious thing. அபிஷேகம் என்பது ஒரு முக்கியமான வல்லமையான ஒரு காரியம். அதை நம் சபைக்கு தேவன் இந்த ஆண்டு ஒரு படி மேல அளந்து ஊற்றுவாராக. Every Wednesday abundant life program at 7 p.m. Only on Jabam TV. God is very serious about the promise what God gave you. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரோ அதில் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். Many times we might think that God has forgotten my promise. No. The reality will always make us to remember like this. It always tells us, I think God has forgotten your promise. No. ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2024 is a year where God is working very seriously for your promises. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறோம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Hallelujah. He's very serious about you. He's very serious about your children. He's very serious about your generation. அதனால உங்களை bless பண்ணதுல அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கிறதுல அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். If you can understand how Father is so serious, you will be in the faith. Amen. வேலை செய்றவங்க கரெக்டா வேலை செய்றாங்க நம்பிக்கை வந்தா நீங்க நம்புவீங்க. கரெக்ட்டுங்களா? அதனால தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்துல நான் ரொம்ப தீவிரமா இருக்கிறேன். Whether you like it or not, I will elevate you. Amen. Whether you accept or not, this year I have decided to bless you. It is a year of excellence in your life. Louder amen. And even this anointing meeting, the வருடத்தின் முதல் அபிஷேக கூட்டத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I believe, today as we were worshiping, the word of God came that from this church prophets will raise up. From this church evangelists will raise up. Missionaries will raise up. Bible teachers will raise up. How many of you know that is you and me? யாருக்கு தெரியும் உங்களை கர்த்தர் மாத்திட்டு வர இந்த வருஷம்? நான் நம்புகிறேன் நம் சபையில் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மிஷனரிகளையும் தேவன் உருவாக்குவார். 2024 is a year where God is creating about this fivefold ministries in this empowering church in Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த 5 விதமான அழைப்புள்ள ஊழியங்களை தேவன் நம் சபையில் துவங்குவார் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை ரைஸ் பண்ண போகிறார்? The anointing of God is going to be very serious in this 2024. Come on, just say an amen. Anointing is serious. Hallelujah. அபிஷேகம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அப்படின்னா சீரியஸ்னா ரொம்ப ஆபத்து நினைச்சுக்காதீங்க. It is powerful. Sometimes people think anointing is just anointing. ஏதோ ஒரு அபிஷேகம் இல்ல. Anointing is a serious thing. அபிஷேகம் என்பது ஒரு முக்கியமான வல்லமையான ஒரு காரியம். அதை நம் சபைக்கு தேவன் இந்த ஆண்டு ஒரு படி மேல அளந்து ஊற்றுவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? My prayers and my vision is that my church will experience the intimate relationship with God. ஒரு ஆமென். என்னுடைய தினந்தோறும் ஜெபம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என் சபையை பெருகும் ஆண்டவரேன்றது ஒரு புறம் ஒரு ஜெபமா இருந்தாலும் the ultimate vision is let my church will walk with you. Amen. என் சபை உம்மோடு கூட நடப்பார்களாக. அதை டெய்லி டே டு டே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதற்கு இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. How many of you know there's a huge difference between the anointed one and the ordinary one? அபிஷேகப்பட்டவர்களுக்கும் அபிஷேகப்படாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குகிற தேவன். நான் நம்புறேன் இந்த வருஷம் there will be a difference between your family and other family. உங்கள் குடும்பத்திற்கும் மற்ற குடும்பத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் உருவாக்குவார். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய அபிஷேகம். Anointing is very serious. If you are serious about the anointing, God is very serious about that. உங்கள் மேல இருக்க அபிஷேகத்தை குறித்து நீங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் ரொம்ப சீரியஸா உங்களோட வர்க் பண்ண விரும்புவார். How many of you know when people works with you, when they work hard, you have interest to work with them? Right? ஆமாவா இல்லையா? வேலை செய்கிறவன் சூப்பராக வேலை செஞ்சா வேலை கொடுக்குற முதலாளிக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், வேலை செய்கிற ஒர்க்கருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்? இன்ட்ரெஸ்டோட எது செய்தாலும் அங்கே சக்ஸஸ் உண்டு. So in the வருஷம் I want to release this word into your life. The Lord says I'm releasing my anointing in your life so that you will work with
God, you will walk with God passionately. Amen. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு படி அதிகமான ஒரு அபிஷேகம்? This year, one step, two step higher level of anointing is going to manifest your life in Jesus' mighty name. அதான் சொன்னேன், if you are serious, God is serious about your anointing. எத்தனை பேருக்கு அபிஷேகம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. இங்க இருக்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும், you have a very peculiar, unique anointing. ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா ப்ராஃபஸி பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. Everyone has an anointing. But this anointing is very important in the kingdom. ஸோ நான் நம்புறேன் இந்த வருஷம் நீங்களே பிரமித்து போகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராங்க. Get serious about it. தினந்தோறும் நீங்கள் ஒரு விஷயத்தை தியானிக்கணும். என் மீது இருக்கிற அபிஷேகம் மிக வல்லமை உள்ள ஒரு அபிஷேகம். என் மேல இருக்கிற ஒரு அழைப்பு மிக பெரிய அழைப்பு. Whenever the enemy reminds your problem, your sickness, your thing that is running, the reality that is running around, உங்க நடைமுறைகளை ஞாபகப்படுத்தும் போது சொல்லுங்க, என் மீது இருக்கிற அபிஷேகம் அது மிக பெரிய அபிஷேகம். சொல்லும் போதெல்லாம் மிராக்கிள் நடக்கணும். ஆமென். சரி, எத்தனை பேர் இந்த வருஷம் எனக்கு மிராக்கிள்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வர போறீங்க? உங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தேன். இந்த வருஷத்துல எத்தனை பேர் 2 பேரை சர்ச்சு கூட்டுவாங்கன்னு சொல்ல, 2 பேர்கிட்ட போய் நீங்க ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு நீங்க தகப்பனா மாறணும், நீங்க அவங்கள வாட்ச் அவுட் பண்ணணும். அதற்கு பிறகு அவங்க கேட்கணும் எங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சு கூட்டின்னு வரணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். I want you to minister to them. I want you to prove the power of God. உங்கள் மீது இருக்க அபிஷேகம் என்ன என்பதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிற ஆண்டுதான் 2024. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மகிழ்வித்து அவர் மகிழ போகிறார். ஆமென். வரலையே. He will put you a joy inside of you and he will smile at you. என் ஸ்பிரிட்ல உணர்றேன், கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை என்னை பார்த்து கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் மகிழ்வார். He will rejoice. அப்படி நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்க போறீங்க பாருங்களேன். I want you to believe one thing this year, whatever the hurdles come, you will handle with joy. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோகம் வந்தாலும் ஒரு மகிழ்ச்சி அவர் நடத்துவார். இல்ல அது எப்படி இருக்கும் பாருங்களேன். சாலமோன் கேட்டான், ஆண்டவரே இந்த ராஜ்யத்தை நடத்துவதற்கு ஒரு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. ஏன்னா ராஜ்யம் பெருசு, kingdom is so big, so I need the wisdom, I need your spirit to handle. அப்படின்னு சாலமோன் கேட்டது போல இன்னைக்கு நம்ம கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே give me your joy into my life, the anointing of joy. I bless you with an anointing of joy. நிறைய விஷயத்தை மகிழ்ச்சியால் நீங்கள் ஹேண்டில் பண்ற காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். A louder amen. Hallelujah. சரி, இந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35. 1 Samuel chapter 17 verse 35, 34 and 35. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஆஹா, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதற்கு அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதை தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். louder amen. 35 திருப்பி வாசிப்பா. ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசி. 30 போதும். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். louder amen. hallelujah. hallelujah. எத்தனை தடவை இந்த பைபிளில் வாசிச்சிருக்கிறீங்க இதே சம்பவத்தை? we have read many times. பட் அடிக்கடி சொல்ல கொஞ்சம் நின்று நிதானமாக நிறுத்தி வாசிக்கும் பொழுது every word carries a power of God. A louder amen. A louder amen. Now the anointing which was upon David was very serious. A louder amen.
The anointing that David carried was very serious. அபிஷேகம், தாவீதின் மீது இந்த அபிஷேகம் கொஞ்சம் பயங்கரமாய் சீரியஸா இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சில காரியத்தை தேவன் இங்க நமக்கு அதிகாரத்தில் காட்டுற. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப தாவீதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுகிற. எங்க எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, now there is a huge battle between Goliath and the people of Israel. அப்போ ஒரு சம்பவத்தை தாவீது சொல்லுகிறார். ஏன்னா அவர் பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கிறார், ஹேண்டில் பண்ண முடியுமா பல பேர் பார்க்கறாங்க. ஆனா தாவீதின் மீது இருந்த ஒரு அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று சொன்னால், it is an anointing that was a powerful anointing that was able to tear into pieces. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீதின் மீது இருந்த ஒரு அபிஷேகம் இரண்டு துண்டாக எதையும் கிழித்து போடுகிற அளவுக்கு தேவ வல்லமை அவன் மீது பயங்கரமாய் இருந்தது. ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப அழகா சொல்ல. நான் அதை தொடர்ந்து போனேன். ஒரு நாள் கரடி வந்தது, ஒரு நாள் சிங்கம் வந்தது, என்னமோ கோழி குருவி வந்த மாதிரி சொல்றாரு. நம்ம ரோட்ல இருக்கிற ஒரு நாய் காது தூக்குனாலே பயந்துருவோம். கரெக்டுங்களா? இல்ல சும்மா நிக்கிற மாடு கிராஸ் பண்ண நம்ம பயந்து இப்படி ஓடுவோம். ரைட்டுக்கு வந்தா லெஃப்ட்டுக்கு போவோம், லெஃப்ட் வந்தா ரைட்டுக்கு போவோம். ரைட்? ஆனா இங்க தாவீது சொல்றார், ஒரு நாள் கரடி வந்ததா, ஒரு நாள் சிங்கம் வந்தது, ரெண்டுமே வந்தது. நான் பயந்து ஓடல, நான் தொடர்ந்து அதை பின்னோக்கி ஓடினேன். ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். The anointing what God is going to release in 2024 is, you're going to tear everything into pieces. It might come like a lion, it might come like a bear, or it can come like, thousands of demons, whatever it can come like, but you're going to tear everything into pieces in Jesus mighty name. சிங்கத்தை போல வரலாம், கரடியை போல வரலாம். ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்க அபிஷேகம் எதுவா இருந்தாலும் அதை இரண்டாக கிழித்து போடுகிற ஒரு அபிஷேகத்தை தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? An anointing that you will tear into pieces. ரொம்ப அசால்ட்டா சொல்றார், சிங்கம் வந்தது, கரடி வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும் how it operates, how this kind of glory manifests. இந்த கைண்ட் ஆஃப் ஒரு மகிமை எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்பட தாவீது அழகா சொல்றார், நான் அதை தொடர்ந்து போய். Many times when the reality hits you, you fall in the same place, and next 5 years you don't get up. எப்போ உங்களுக்கு நடைமுறை உங்களை ஒரு அடி அடிக்குதோ, ஏதோ ஒரு வியாதியோ ஒரு பிசாசோ இல்லை ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை தொடங்கும்போது அதே இடத்துல விழுந்து கிடக்கிறோம். சம்டைம்ஸ் நம்மளை எழுந்துக்க பிசாசு விட மாட்டான். உட்காந்துட்டு கூட ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இதை கிழித்தெறிகிற ஒரு அக்கினியை ஆண்டவர் உங்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரா, யூ கேன் டேர் அபார்ட். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க, ஐ எம் டிசைன்ட் இன் a way I will tear apart. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டிசைன் எப்படின்னா, இரண்டு துண்டாக பாருங்க. இந்த படத்தை பாருங்க, அந்த தாடையை பிடித்து. ஆமென். நம்ம இங்க டம்ளரே பிடிக்க முடியல. சிங்கத்துடைய தாடையை பிடிப்பது ஒரு சாதாரண விஷயமா சும்மா நம்ம படிச்சிடறோம். நீங்க எப்பவுமே பைபிள் படிக்கும் போது கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணணும், நிறுத்தி நிதானமா, எப்படி இது பாசிபிள்? See, David was designed in a way. There was a powerful anointing that will manifest into his life because God designed him into a way to rule the kingdom. ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஒரு அபிஷேகத்தை உள்ள வச்சிருக்கிறார். அதுல இருந்து ஒரு 2% தான் வெளியே வந்திருக்கு. ஒரு ஆமென். ஆனால் தாவீதுடைய ஹிஸ்டரியை வாசிச்சீங்கன்னா யாருமே தாவீதை தொட முடியாத அளவுக்கு தேவனை வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Now David says, நான் அதை தொடர்ந்து போய். Amen. Is it possible to run in the same speed how the lion goes? நம்மளால ஓட முடியும்? வாய்ப்பில்லை. படியே ஏற முடியல. 2 ஃப்ளோர் மேலே எடுத்துக்கல அப்படின்னு எருமை ஆயிடுச்சு பாருங்களேன். இல்லை நானே ஏறி வந்து யாரா ஜோம் பண்ணாதான் ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஏறி வந்தது கொஞ்சம் கலப்பாக இருக்கு. நல்ல சர்ச்சு 2ஆவது ஃப்ளோரில் நின்றுச்சு. அதை தொடர்ந்து போய் அதை தொடர்ந்து ஓடுவதற்கு, he said a normal human being can perform this kind of things here. No, he was designed, his anointing was very serious.
எத்தனை பேர் நம்புறீங்க உங்க மேல இருக்க அபிஷேகம் ரொம்ப சீரியஸ்? உங்களுக்கு தெரியுதோ தெரியல, இந்த வருஷம் தெரிய வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டார்ச்சை கர்த்தர் அடிக்கணும். எப்படி கண் மருத்துவமனை போன உங்க கண்ணை திறந்து ஒரு டார்ச் அடிக்கிறாங்களோ, இந்த வருஷம் கர்த்தர் நீங்க தூங்கும் போது கண்ணை திறந்து ஒரு டார்ச் அடிச்சு உன் மேல இருக்க அபிஷேகம் மிகப்பெரியது, இந்த வருஷம் நீ அதை காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுவோமா? You're still praying about something, you're still worried about something, but the glory that you carry, அது மொத்தத்தையும் கொண்டு வர முடியும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Now David says, நான் அதை தொடர்ந்து போய். Hallelujah. Today what we are running towards, எதை தொடர்ந்து நாம் ஓடுகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. என் கவலையை தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறேனான்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். Am I still talking about the same 2023 what my mouth was talking? 2023 நான் புலம்பன அதே புலம்பல் ஜனவரியில் கண்டினியூ ஆகுதா? இல்ல அதே காரியத்தை திருப்பி திருப்பி பேசி பேசி நமக்குள்ள டென்ஷன் ஆகி பிபி ஏறி ஒரு மாதிரி இருக்கிறோமா? கர்த்தர் சொல்ற, நீ எதை தொடர்ந்து போகிறாய் என்பதை கவனி. நான் போன நியூ இயர்லேயே சொன்னேன், கர்த்தர் ஒரு ஜியோ பாஸ் பண்ணாருன்னா அதை கெடுப்பதற்கு பல பிசாசின் வல்லமை தொடர்ந்து நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த 2024 ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸ் உங்க மேல இருக்கு. இட்ஸ் a year of, நல்லா சந்தோஷமா தான் சொல்லுங்களேன், எக்ஸலன்ஸ், சிறக்கத்தக்க சிறப்பு ஆண்டு. அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஒட்ட மாட்டான், தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ தொடர்ந்து போ. எதை ஆண்டவரை தொடர்ந்து போவது? Towards the intimate relationship with the Lord. A louder amen. Towards the promise, towards the vision, towards your faith. தாவீது தொடர்ந்து ஓடினான், அது ஈக்குவல் வேகத்துக்கு போனார். அது எப்படி தான் சாத்தியம் தெரியல. யாரா லயனோட வீடியோ பார்த்துருக்கீங்களா? லயன் ஓடி பார்த்துருக்கிறீங்களா? ஓடி வந்தாலே பயமா இருக்கும் இல்ல? அதோடைய லுக், ஜைஜான்டிக் லுக், அப்படி நின்னாலே பயந்துருவோம். ஆனா லயனுக்கு ஈக்குவலாக, சிங்கத்துக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வேதத்தில் ஓடி இருக்கணும், அது தாவீது தான். கொஞ்சம் லயனுக்கே பயம் வந்திருக்கும். யாரா அவன் புதுசா நம்ம ஸ்பீடுக்கு ஒருத்தன் கொஞ்சம் யோசனை. லயனுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும்? டே யாரா நீ, யாராவது நிறுத்த சொல்லுங்கடான்ற மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். போன வாரம் சீட்டா என்னை பார்த்து பயந்தது, மான் என்னை கண்டு, எரும மாடு, கிராக்கடை எல்லாம் பயந்தது. ஆனால் இந்த மனிதன் என்னை தொடர்ந்து வருகிறான். ஏன் தாவீது தொடர்ந்து போகணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆட்டுக்குட்டி தானே, ஆட்டுக்குட்டி தான் தாவீதுடைய தரிசனம். ஆமென் வரலையா? The vision was that sheep. அடுத்த ராஜாவே நீதான்பா. Now enemy is coming to rob your sheep. Your vision, your vision. Though you're anointed, though you're powerful, sometimes somewhere he comes inside to rob the vision, the blessings of God from your life. ஆண்டவர் சொல்றார், விடாத, தொடர்ந்து ஓடு. உன் மேல இருக்க அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஒரு வாட்டி இழந்துட்டேன் பாஸ்டர், 2 வாட்டி இழந்து, 3 வாட்டி இழந்து, விட்டுறாதீங்க. 4வது வாட்டி ஓடுங்க, எழுந்து ஓடுங்க. ஒருத்தன் துரத்திட்டு போகிறான், அது எவ்வளவு முக்கியமா இருக்கணும். நம்ம ஆட்டுக்குட்டி விட்டுருவோம் தானே. ஆட்டுக்குட்டியா முக்கியம்? ஏன் லெக் பீஸை உருவிருச்சுன்னா, ரைட்? இஃப் லயன் சீஸ் மை லெக் பீஸ், மை டைஸ், தென் மட்டன் ரேன் பிரியாணி இல்லை, நம்மளது ரேன் ஆயிடும். ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம், அது என் தரிசனம். இட்ஸ் மைன். I'm responsible for my anointing. I'm responsible for what I'm doing. So அதை தொடர்ந்து ஓடினான். சிங்கனும் பார்க்கல, கரடியும் பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் அது தேவனுடைய தரிசனம். நான் ஓடுவேன், ஜெயிக்க வைக்க வேண்டியது அவருடைய வேலை. இந்த வருஷம் எத்தனை பேர் ஓட போறீங்க? Stop telling your reasons and say, Lord, because I have this issue, so and so, because I'm suffering from fever. And I'm not going to take any leave letters from you this year. No permission letters are granted for you. I want you to run towards the vision, what the enemy has robbed from your life. The anointing is powerful. ஓடாததுனால தான் தெரியல அபிஷேகம் எப்படிப்பட்டது. தொடர்ந்து ஓடுங்க. Because David knows that is my vision.
It's my plan for my God. Amen. பாருங்க, கரடியும் வந்திருக்கு, சிங்கமும் வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை கரடி வரப்போதோ தெரியல எனக்கு இந்த வருஷம். வந்தா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஓகே, ரெண்டாவது ஃபோன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் அவருக்கு பண்ணிடுங்க. I always encourage my church to first call the Lord. Then I will be there for you. Amen. கரடியும் வரலாம், சிங்கமும் வரலாம். எதுக்கு சார் வருது? என் தரிசனத்தையும் என் வாக்குதத்தையும் திருடுவதற்கு. பிசாசுக்கு ஒண்ணுதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். ஆண்டவர் கொடுப்பாரியா ப்ராமிஸ், வாக்குதத்தை கூட கொடுத்துருவாரு, ஆனா வராது அப்படின்றது இன்னும் பல பேரோட நம்பிக்கை. தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் பல பேருக்கு ஜெபம் பண்ணும்போது, அவங்க பர்சனலாக பேசும்போது நிறைய விஷயத்தை நானே புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் எந்த கண்ணோட்டத்தில், இன்னும் அவங்க அவங்களுக்கு 60 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும், ஆனால் ஆண்டவர் பார்க்குற கண்ணோட்டம், they believe till now December 31st where we can meet Jesus face to face. Still people are believing that. நியூ இயர் அன்னைக்கு தான் கர்த்தர் வருவார். ஆமென். நியூ இயர் அன்னைக்கு தான் அவருக்கு ஃபன்னான டைம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா you can see lot of categories on the church, right? ஒருத்தர் அன்னைக்கு பயங்கரமாக இருப்பாங்க, ஒருத்தர் வராத மூஞ்சி எனக்கு ஃபுல் சென்ட்டோட வந்திருக்கும், டாப் டு பாட்டம் ஃபுல் சென்ட், புது ட்ரெஸ்ஸு, புது சட்டை. ஆண்டவர் பார்ப்பார், ஓகே எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளை காணோம். So why I'm telling this to you now, David, he ran towards his vision. No one can stop David. ராமே சொல்லுவோமா? நிறைய டைம்ல ஆண்டவர் நம்மளை சில விஷயத்துக்கு தொடர்ந்து போக சொல்வார். இந்த பாடி ஒத்துழைக்காது, மைண்ட் ஒத்துழைக்காது. அடுத்த வாரம் பண்றேன்னு ஆண்டவரே, I don't know what happened to me. Enemy plays with your emotion, your body, with your mind. Be careful about it. பிசாசுக்கு நீங்க தரிசனத்தை போனாலே பிடிக்காது. He never likes people who go under the vision. For some people, if you talk about vision, they'll be fed up. Oh, don't talk about vision. I don't want vision. Okay, I don't want vision. God says, without vision, there is nothing here. How many of you know, before you were born in your mother's womb, the vision was born for you? தரிசனங்கள் பிறந்த தேவன் நம்மை கொண்டு வருகிறார். இப்போ தாவீது தொடர்ந்து ஓடுகிறார், அவருடைய தரிசனத்தை நோக்கி ஓடுகிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென். ஓடி என்ன நடக்குது? பைபிள் சொல்லுது, அவர் தாடையை பிடித்து, இங்க எங்க ஐயா ஓடினது மேட்டர்ல, ஓடி தாடையை பிடிச்சாரா. தாடையை பிடிச்சு, அந்த படத்தை போடுப்பா, தாடையை பிடிச்சு 2 துண்டாக அடித்து கொன்றாராம். The anointing was which on him it tore apart. Amen. இந்த வருஷம் பிசாசு இப்படிதான் நீங்க கிளிக்கணும். நல்ல ஆமென், சிங்கம் மாதிரி ஒரு ஆமென் சொல்லணும். இந்த வருஷம் நீங்க இப்படித்தான் இருக்கணும். சில பேர் சிங்கமே வராம ஏதாவது குச்சி இருக்கா பிரதர்? நோ 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 குச்சி for you. Go and fight it. I'm talking about demons, okay? Note that point. நீங்க வீட்டில் போய் யாராவது வாயை பிடிச்சி அப்படிலாம் கிழிச்சு அவர் தான் சொன்னாருன்ட்டு நான் மாட்டிக்க போறேன். நான் சொல்றது, இந்த வருஷம் உங்களை தொடர்ந்து சிங்கத்தை போல கர்ச்சிக்கும் பொழுது இப்படிதாங்க எம்பவரிங் சர்ச் பிலீவர் இருக்கணும். அதை பிடித்து அதை 2 துண்டாக கிழித்து போட வேண்டும். This is the anointing you carry. இந்த வருஷம் இதான் உங்களுக்கு நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல this is what is going to happen for you. ஆமென். உங்க மினிஸ்ட்ரி இப்படி மாறட்டும், உங்க விஷன் இப்படி மாறட்டும். இது வரைக்கும் பயந்து இருந்தீங்க, இப்ப தொடர்ந்து ஓடணும். அதான் சொன்ன, நம்மளாம் கான்கரர்ஸ், கொஞ்சம் கான்கரர் மாதிரி இருக்கணும், ஓடணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மற்றவங்க மாதிரி ஃபாஸ்ட்டாக இந்த வருஷம் பிரச்சனையே இல்லாத ஒரு ஆண்டா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. அது கண்டிப்பாக நம்ம அப்படி ஜெபம் பண்ண முடியாது. ஏன்? எவ்ரி இயர் we have one side we have problems, another side we have grace. ஸோ ஒரு பக்கம் பிரச்சனை வரதான் செய்யும், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆமென். இன்னொன்று வர்றதும் நல்லது தான். we are being trained up, we are being developed in our spiritualities. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். So this year the Lord says you are going to tear apart your problems like this. தாடையை பிரிக்கிற அளவுக்கு உங்க அபிஷேகம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது. ஒரு ஆமென். 2024 is a year you will tear apart in Jesus mighty name. 2 துண்டாக. உங்களை தொடர்றவங்களாம் கொஞ்சம் பயப்படணும் இனிமேட்டு. ஆமென். இன்னைக்கு காலைல கூட ஒரு ஜபத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அம்மா பயங்கரமா ஜபம் பண்றாங்க. நான் ஜபிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஜபம் வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு ஜபிக்கிறேன். ஏன்? அந்த அம்மா ஜபிக்கிற ஜபத்தில் பக்கத்து வீட்டு கேட்டு போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருவாங்க போல.
சோ அண்ட் சோ பேரை சொல்லி அடிச்சு தம்சம் பண்ணுங்க ஆண்டவரே, ரத்த கக்கி சாவணும் இன்னைக்கு. எவனாம் கேட்டு போலீஸுக்கு போன் அடிச்சாங்க, வந்திருக்கின்ற போறான், அதுவும் சத்தமா அந்த பேரை சொல்லி சொல்லி இது வருது அது வருது எலெக்ஷன் வருது அப்படின்னு பேரை சொல்லி அடிச்சு தம்சம் பண்றாங்க. எனக்கா பயம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணா கதவு தட்டுறாங்க வேற யாரும், ஏன்னா வீட்டுக்குள்ள நடக்குது, எவன் தெரியலையே. நானும் ஜெபம் முடியும்னு பாக்குறேன். ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி ரத்தம் கக்கணும் ஆண்டவரே, நாசமாக வேணும் ஆண்டவரே. நான் அவர் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த அம்மா சீக்கிரமா ஜெபத்தை முடிக்கணும், அந்த அம்மாவுடைய வாய்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. தெரிஞ்சு ஜெபம் பண்றாங்களா தெரியும், பயம் கிடையாது, ஞானமா இருக்கணும் நம்மளும். இல்ல சும்மா இருக்கிறவங்களுக்கு போய் நாசமாகி ரத்தம் கக்குறேன் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த அம்மா ஜெபிக்க ஜெபிக்க நான் வாலிமுறை கம்மி பண்ணிட்டு இருக்கேன் ஆவியில. அந்த அம்மாவுடைய வாய்ஸ் அமுக்குங்க ஆண்டவரே. ஏன் என்னை சுத்தி இன்னும் 2 பாஸ்டர் அவங்க பயப்படுறாங்க, என்னையா மாட்டிப்போம் பொழுது போறதுக்குள்ளே. ஏன் திறக்கும் போது ஜெப ரிக்வெஸ்ட் யார் கொடுத்த மாதிரி இருக்கும், நாங்க தான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கோம், ஆனால் நாங்க தான் ரிக்வெஸ்ட் கொடுத்த மாதிரியே இருக்கும். ஆமென். சோ இன்றைக்கு இப்படி தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். Is it possible, Pastor? Yes, it's possible. You will control the demons. Demons should bow down before you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாய் பணிந்தே போக வேண்டும். இப்படிதான் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் இப்படி மாறுறீங்க? நீங்க ஸ்பிரிட் realmல you're going to be powerful. தாடைகளை பிடித்து கிழிக்க போகிறீர்கள், உங்க விஷனை நோக்கி ஓட போறீங்க. அப்படிப்பட்ட anointing 2024 God is releasing in Jesus mighty name. நல்ல ஒரு ஆமென், hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? This word is for you. Your anointing is going to be so powerful 2024. ஆமென். நான் நம்புறேன் அப்படித்தான் இருக்க போறீங்க. பயந்து உங்களை பார்க்குறவங்களாம் பரிதாபப்பட மாட்டாங்க. இந்த வருஷம் உங்களை பார்க்குறவங்களாம் நல்லா சேஞ்சு தருது, நல்லா இருக்கிறீங்க. சம்திங் இஸ் தேர், சம்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஐ நோ யுவர் ஹெல்த் இஷ்யூஸ், ஐ நோ யுவர் ரிப்போர்ட்ஸ். நான் போன சண்டேவே சொன்னேன், டோன்ட் லிவ் பை த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டாக்டர். இல்லை 50 வருஷம் வாழ்ந்துட்டோம், என்னென்னு வாழ்ந்துட்டோம், இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் நடக்கணும். இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு, யூ வில் எக்ஸெல். என் வாழ்க்கை இனிமேல் இப்படி தான், Deuteronomy 28:8, 9, 10. இதான் என் வாழ்க்கை, இதான் என் ஸ்டேட்டஸ், இதான் என் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றீங்க. அடுத்தது அபிஷேகத்தில் எப்படி நான் மாறுகிறேன்? என் மேல இருக்க அபிஷேகம் என்ன பண்ணும்? 2 துண்டாய் இந்த வருஷம் எல்லாத்தையும் வேற லெவல் பண்றீங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? யாரும் இந்த வாட்டி பூனை மாதிரி இருக்கக்கூடாது. ஐயா வரும்போது சொன்னார், கழுகுகள்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. I want in churches people to be like eagle, not a crows, and please not a parrot. ஏன் கிளி பேசிக்கிட்டே தான் இருக்கும், அது வேலை செய்யாது, பேசிக்கினே கிடக்கும். சில பேர் பேசிக்கினே இருப்பாங்க, இல்லை பேச பேச ஒன்றும் நடக்காது. ஆனால் இங்கே I want some people in action, like David, to fight with lions and bears. ஆமென். இந்த வருஷம் சில பேருடைய seeds, the seed of enemy, இதை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். என்ற ஒரு 3 குறிப்பை ஆண்டவர் சொன்னார். பிசாசு விதைத்த விதைகள் 2 துண்டாய் கிழிய போகிறது. அடுத்தது பிசாசு உண்டாக்கின கட்டுகள் 2 துண்டாக பிச்செறியப்படும். மூன்றாவது the mind of dark and upset mind. ஸ்ட்ரக் ஆய், அதாவது ஏதாவது நீங்க ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க, சிந்தனை அளவு you will be struck, you will be upset, a dark mind. அதை கர்த்தர் இந்த வருஷம் 2 துண்டாக கிழிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சம்டைம்ஸ் ஒரு அப்செட் ஆனால மைண்ட் ஸ்டக் ஆயிடும், மைண்ட் ஓடாது. இந்த வருஷம் ஓடும், தொடர்ந்து ஓடுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆட்டையும் சிங்கமும் பேரம் வந்தோடனே David would have been stuck. அப்படிதான் இருந்திருக்கணும் ரியாலிட்டி. நம்மால் தொடர்ந்து ஓடினார், யாரும் அவரை நிறுத்த முடியவில்லை. ஏன்? that is anointing. So this season I bless you, I release you with this word. 2024 you will tear apart in Jesus mighty name. நமது ஜெபம் டிவியில் abundant life. Sometimes people think anointing is just anointing. ஏதோ ஒரு அபிஷேகம் இல்ல. Anointing is a serious thing. அபிஷேகம் என்பது ஒரு முக்கியமான வல்லமையான ஒரு காரியம். அதை நம் சபைக்கு தேவன் இந்த ஆண்டு ஒரு படி மேல அளந்து ஊற்றுவாராக. Every Wednesday, Abundant Life program at 7 p.m.
only on Jabam TV.